வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 439 கணக்கெடுப்பாளர்கள் நியமனம். பிரியாணியில் பூச்சி கிடந்த விவகாரம், 13,000 ரூபாய் அபராதம் மற்றும் 5 வாரங்களுக்கு 10 பிரியாணி இலவசமாக வழங்க நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிரபல பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் பூச்சி கிடந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த வாடிக்கையாளர்களுக்கு வாரம் 2 பிரியாணி என 5 வாரங்கள் 10 பிரியாணி இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் வழக்கு செலவு உட்பட 13,000 ரூபாய் அபராதம் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சங்கரதாஸ் சுவாமிகள் நகரை சேர்ந்தவர் சுந்தரகுமார் மணிகண்டன். இவர் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றார். சுந்தரகுமார் மணிகண்டன் வாங்கி சாப்பிட்ட பிரியாணியில் இறந்த நிலையில் பூச்சி ஒன்று கிடந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ஹோட்டல் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தார். ஆனால் ஹோட்டல் உரிமையாளர்கள் சரியாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சுந்தரகுமார் மணிகண்டன் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல், உறுப்பினர்கள் சுவிதா மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையில் ஆவணங்களை பரிசீலித்த அவர்கள் ஹோட்டல் வழங்கிய உணவில் பூச்சி இருந்ததை உறுதி செய்தது. இதையடுத்து இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு கூறப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஹோட்டல் வாடிக்கையாளரான சுந்தரகுமார் மணிகண்டனுக்கு நஷ்ட ஈடாக 10,000 ரூபாயும் வழக்கு செலவிற்கு 3,000 ரூபாய் என 13,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் சுந்தரகுமார் மணிகண்டனுக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் 2 பிளேட் சிக்கன் பிரியாணி வீதம் 5 வாரங்கள் இலவசமாக வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95 மாணவர்கள் தேர்வெழுதிய நிலையில் அனைவரும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சி கிடைத்துள்ளது. இதில் மாணவி தர்ஷினி 597 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இவர் இயற்பியல் பாடத்தில் 99 மதிப்பெண்களும், ஆய்வகத்தில் 98, பொருளாதாரம் 100, வணிகவியல் 100 மற்றும் கணக்கு பதிவியலில் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மேலும் ஹர்ஷினி 592 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடமும், ஷென்பகா 569 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். கணினி அறிவியல் பிரிவில் துஷ்யந்த் 562 மதிப்பெண்களுடன் முதலிடமும், உயிரியல் பிரிவில் ஸ்ரீதரன் 555 மதிப்பெண்களுடன் முதலிடமும் பிடித்துள்ளனர். அதேபோல் பொருளாதார பிரிவில் 6 மாணவர்களும், வணிகவியல் பிரிவில் 2 மாணவர்களும், கணக்கு பதிவியல் பிரிவில் 1 மாணவரும், கணினி அறிவியல் பிரிவில் 6 மாணவர்களும், கணினி பயன்பாடு பிரிவில் 1 மாணவரும், வங்கி கணக்கியல் பிரிவில் 2 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதுபோல் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் மற்றொரு ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பதிவாகியுள்ளது. இதில் கணேஷ் 564 மதிப்பெண்களுடன் முதலிடம், ஜோஹிரா 554 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடம், மோனிகா 551 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். மேலும் கணினி அறிவியல் பிரிவில் ஹரிஹரன் 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். உயிரியல் பிரிவில் கோகிலா 536 மதிப்பெண்களும், வணிகவியல் பிரிவில் தர்ஷினா 550 மதிப்பெண்களும் பெற்று முதலிடம் பிடித்துள்ளனர். இதையடுத்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள், பாடப்பிரிவு அளவில் சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பள்ளி நிர்வாகம் பாராட்டியது. மேலும் முந்தைய பள்ளியில் நடைபெற்றது போன்று இப்பள்ளியிலும் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளின் பங்களிப்பு வெற்றிக்கு காரணம் என முதல்வர்கள் தெரிவித்தனர். சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL 53வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 19.2 ஓவர்களில் வீழ்த்தி 208 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றதை புதுச்சேரி ஃபேன் பார்க்கில் ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் போட்டி பார்ப்பது போன்ற அனுபவத்தை பெறும் வகையில் பெரிய திரையில் நேரலை போட்டிகள் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
அந்த வகையில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL 53வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின் அணியுடன் மோதியது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின் அணியை 19.2 ஓவர்களில் வீழ்த்தி 208 ரன்கள் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியை கண்டு களிக்க புதுச்சேரியில் பல்வேறு வகையான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு போட்டியை கண்டு களித்தனர். மேலும் அவர்களுக்கு வசதியாக தனி கேமிங் ஆக்டிவிட்டிஸ், ஃபேஸ் பெயிண்டிங், செல்ஃபி அண்ட் டச் பூத், கிட்ஸ் ஜோன் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்த லக்கி டிரா நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் ரசிகர்களுக்கு IPL ஜெர்சிகள் பரிசாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸ், ஃபயர் மற்றும் ரெஸ்கியூ டீம் மற்றும் பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆகியோரும் பணியில் இருந்தனர். சரவெடி சேஸ் தான், அதுவும் சேஸ் மாஸ்டர் இருக்க போறாரு. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிறு துளி பெருவெள்ளம்னு. இந்த கேமோட பியூட்டி, விராட் கோலி இந்த பாலுக்கு வராரு, ஒத்த கையில பிக்கப். அந்த கதிர்காம தொகுதி NRTUC மாநில செயலாளர் ராஜு நான் பேசுறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த IPL ப்ரோக்ராமுக்கு நான் வந்துன்னு இருக்கேன். பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த IPL ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக. ஒவ்வொரு வருஷமும் இது இந்த IPL ப்ரோக்ராம் பெரிய அளவில் இங்கே நடத்துறாங்க. இது இந்த படிக்கிற பசங்களுக்கோ மற்ற ஆஃபீஸர்ஸு கம்பெனி வச்சு நடத்துறவங்களு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த IPL ப்ரோக்ராம் நடத்தணும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தவளக்குப்பம் அண்ணா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சொர்ணகர்ஷ்ண பைரவர் மற்றும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு அஷ்டமி பெருவிழா தெய்வ திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தனித்திருக்கோவிலாக தவளக்குப்பம் அண்ணா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவர் மற்றும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு அஷ்ட பெருவிழா 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு சன்னதி எதிரில் திருக்கொடி ஏற்றுதலுடன் காப்பு கட்டுதல் மற்றும் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் திருமஞ்சனம் மற்றும் சகஸ்கர நாம அர்ச்சனை, மகா தீபாராதனை, மாலை 108 திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. 9ஆம் தேதி காலை தேய்பிறை அஷ்டமி சிறப்பு வேள்வி வழிபாடு, சிறப்பு திருமஞ்சனமாக பால், தயிர், பன்னீர், விபூதி, இளநீர், தேன், அபிஷேகத்தூள், சந்தனம், பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் செய்து கலச அபிஷேகம், 108 சங்க அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பிற்பகல் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு மேல் முத்து முதலியார் நகர் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து முளைப்பாளிகையுடன் சீர்வரிசை தட்டுகள் ஊர்வலமாக கொண்டு வருதல் நடைபெற்றது. ஸ்ரீ சொர்ண பைரவி சமேத சொர்ண கர்ஷண பைரவருக்கு தெய்வ திருக்கல்யாண வைபவம் புதுவை சித்தாத்வித சைவ திருமடம் குரு முதல்வர் குமாரசாமி தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. இரவு விநாயகர், முருகன், அஷ்ட பைரவர் மூர்த்திகளுடன் ஸ்ரீ சொர்ண பைரவர் சமேத சொர்ணகர்ஷ்ண பைரவர் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழாக்குழு, அண்ணா நகர், தேவநாத சுவாமி பெருமாள் நகர் மற்றும் தவளக்குப்பம் கிராமவாசிகள், ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், மேலும் ராயல் வெங்கடேசன், சிவஞானம் இவர்கள் செய்திருந்தனர். புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 439 கணக்கெடுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக மேற்பார்வையாளர்களாக 74 பேர், கணக்கெடுப்பாளர்களாக 439 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு கணக்கெடுப்பு குறித்து பயிற்சி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளது. பள்ளி கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, பாரதிதாசன் மகளிர் கல்லூரிகளில் இன்று முதற்கட்ட பயிற்சி தொடங்கியது. இந்த பயிற்சி 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2வது கட்டமாக 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலும், 3வது கட்டமாக 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையும் பயிற்சி நடத்தப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கணக்கெடுப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் விடுவிக்க வேண்டுமென அரசு துறை தலைவர்களுக்கு துணை மாவட்ட ஆட்சியர் தயானந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார். முத்திரையர் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தில் உள்ள முத்திரையர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை படைத்த மாணவிகள் கமினி, கவிதா மற்றும் சாதனா ஆகியோருக்கு பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் முதல்வர் முத்துராமன்,
சாதனை மாணவிகளுக்கு குங்கும திலகம் வைத்து பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலிருந்து 102 மாணவர்கள் தேர்வெழுதிய நிலையில் தேர்வெழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சி கிடைத்துள்ளது. மேலும் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 48 மாணவர்களும் 400 மதிப்பெண்களுக்கு மேல் 54 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதுகுறித்து பள்ளி முதல்வர் முத்துராமன் கூறுகையில், எங்கள் பள்ளியில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பயின்று வருகின்றனர். ஒவ்வொரு மாணவரின் கல்வி முன்னேற்றத்திலும் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களையும் 11ஆம் வகுப்பில் சேர்த்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் பயிற்சி அளித்து வருகிறோம். மேலும் 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு சேர்க்கையில் கட்டண சலுகை வழங்கப்படும் என்றார். வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வில் கௌரவம் செய்யப்பட்டது. நான் முத்ராயர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே இருக்க டீச்சர்ஸோட சப்போர்ட்டாலையும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டாலையும் இன்னைக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கேன். 546 எடுத்திருக்கேன் 600க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம், நான் முத்ராயர் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 12th முடிச்சிருக்கேன். 553 மார்க் எடுத்திருக்கேன். இந்த மார்க் எடுக்க இந்த ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் கவிதா. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். இப்போ வந்து 12th வந்து 600க்கு 550 எடுத்திருக்கேன். புதுச்சேரியில் உள்ள சத்குரு அப்பா பைத்திய சுவாமியின் 165வது பிறந்தநாள் குரு பூஜையை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமிகளின் 165வது குரு பூஜை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள கோவிலில் நடைபெற்றது. குரு பூஜை விழாவை முன்னிட்டு அப்பா பைத்திய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மகா தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார். குரு பூஜை விழாவில் புதிதாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அப்பா பைத்திய சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. 311 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய தேர் பவனியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள சுமார் 311 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. ஆலயத்தின் 311வது ஆண்டு பெருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினமும் மாலை சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நாளையொட்டி கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம், அமலானந்தன், சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வன் ராயப்பன் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயர்கள், குருக்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்துவ பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் அன்னை சிலை வைக்கப்பட்டு சிறப்பு தேர்பவனி நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய தேர்பவனி உழவர்கரை மற்றும் சுற்றுவட்டார முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை சென்றடைந்தது. தேர்பவனியில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் இறைப்பாடல்கள் பாடியும் பக்தி உணர்வுடன் பங்கேற்று வழிபட்டனர். 3 நூற்றாண்டுகளை கடந்த வரலாற்று பெருமை கொண்ட இந்த ஜெயராகினி அன்னை ஆலயம் புதுச்சேரியின் முக்கிய கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலய பங்கு மக்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். திண்டிவனம் திரௌபதி அம்மன் கோவிலில் சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. சாந்தா ஹரிகிருஷ்ணன் நினைவு அறக்கட்டளை சார்பில் கலிங்கம் சித்த மருத்துவ முகாம் திண்டிவனம் செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள திரௌபதி அம்மன் வளாகத்தில் மாதம் தோறும் 2 மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் சுவாச கோளாறுகள், தோல் நோய்கள், விஷக்கடிகள், கண்ணில் ஏற்படுகின்ற கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் தசை வளர்ச்சி, கண்புரை, தலைவலி, கண்ணில் நீர் வடிதல் உள்ளிட்டவைக்கு சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட முதியவர்களும் பெண்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் செந்தாமரை கண்ணன், பரம்பரை சித்த வைத்தியர் சதீஷ், வழக்கறிஞர்கள் ரவிச்சந்திரன், லட்சுமி பிரியா, வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் 108 தேங்காய் உடைத்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்று சமூக நீதிக்கான புதிய அத்தியாயம் தொடங்கிய தமிழக வெற்றி கழக தலைவர் சி. ஜோசப் விஜய் பல்லாண்டு காலம் வாழவும் தமிழ்நாட்டு மக்களை காக்கவும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி
200 யூனிட் இலவச மின்சாரம் உட்பட 3 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு துவக்கி வைத்ததை கொண்டாடும் வகையில் விழுப்புரம் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் வழிகாட்டுதலில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் RBS ஷேக் ரியாஸ் தலைமையில் RBS சுல்தான் தனசேகர் விஜய் பிலால் RBS மஹபூப் பாஷா முன்னிலையில் திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள செல்வ கணபதி ஆலயத்தில் 108 தேங்காய் உடைத்து வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தாவேகா மேற்கு நகர செயலாளர் யூத் மணி, கிழக்கு நகர செயலாளர் வேந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 439 கணக்கெடுப்பாளர்கள் நியமனம். பிரியாணியில் பூச்சி கிடந்த விவகாரம், 13,000 ரூபாய் அபராதம் மற்றும் 5 வாரங்களுக்கு 10 பிரியாணி இலவசமாக வழங்க நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.